ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாப்பிளை சம்பா சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க, மாப்பிளை சம்பா அரிசி. ஸோ இந்த அரிசி யூஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உலக்களவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க, இல்லை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஸோ கம்பல்சரி 8 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு மேலேயாவது ஊறணும். ஸோ அப்போ தான் நல்லா அரைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. நார்மலாக ஒரே மாதிரி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கிரைண்டர்லேயோ அல்லது மிக்ஸி ஜார்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தோசை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இட்லி மாவும் இதில் ஊற்றலாம். இட்லியும் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தோசையும் நீங்கள் ஊற்றலாம். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை ஓவர் நைட்டு புளிக்க வச்சுருங்க. புளிச்சா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசைக்கு. ஸோ புளிச்சு வந்துருச்சு, நல்லா முறத்தள்ளி புளிச்சு வந்துருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பேனை காய வச்சாச்சு. இது கூடவே 2 கரண்டி அளவுக்கு நான் மாவு வந்து நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரோஸ்ட் மாதிரி இருக்குங்க. இது வந்து மாப்பிளை சம்பா அரிசியில் பாசிப்பயிறு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த இதுவே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நல்லா மொறுன்னு ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போவாகவும் இருக்கும். ஸோ இது கூடவே பாருங்கள் நல்லா மொறுன்னு வெந்து வந்துருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார், தேங்காய் சட்னி அல்லது பச்சை சட்னி இதெல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.